லாங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. இப்போ இலங்கை அரசியலில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை என்றாலே ஒரே பரபரப்பு தான். கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தெரியும் என்ன ஆனது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு சென்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அழைத்த வேளையில் அவர் சென்று வாக்குமூலம் வழங்கும் போது செய்தி வருகின்றது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடியினரால் கைது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோட்டை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று. உடனடியாக நாங்கள் விரைந்து சென்று அந்த காட்சிகளை பரபரப்பாக அங்கிருந்து நேரலையில் உங்களுக்கு தொடர்ந்து இரவு 10 மணி வரை அன்றைய தினம் வழக்கு விசாரணை முடிந்து அன்றைய தினத்துக்கான முடிவு அறிவிக்கப்படும் வரை என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், தீர்ப்பு என்ன என்பதை அறிவிக்கும் வரை உங்களுக்கு நேரலையில் நாங்கள் வழங்கியிருந்தோம். பரபரப்பாக இருந்தது. அது முடிந்து அது பற்றியும் இருக்கிறது, ஒரு சில தகவல்கள் இருக்கிறது, அது நாங்கள் விபரமாக பேசலாம். கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. அது முடிந்து இந்த வெள்ளிக்கிழமை இன்று அதிரடியாக 3 கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், இப்படி முக்கியமான கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையும் அரசாங்க ரீதியில், அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அரசாங்கம் அதிரடியாக செயற்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இன்றைய தினத்தை நாங்கள் கூற முடியும். யார் அவர்கள் என்று பார்ப்போம். ராஜித சேனாரத்ன, நிமல் ரன்சா, அதுரலிய ரத்ன தேரர் ஆகிய 3 கைது செய்து செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. முதலில் விவரமாக அதை பார்க்கலாம். அடுத்ததாக இன்றைய தினம் நான் ஆரம்பத்தில் கூறினேன், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு வந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில். அவர் இன்று நோய் அனைத்தும் குணமடைந்து வீடு சென்றிருக்கின்றார். வைத்தியசாலை விட்டு வெளியேறி வீட்டிற்கு சென்று விட்டார். எப்படி சாத்தியம்? அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 1 அல்ல 2 அல்ல 5க்கும் மேற்பட்ட நோய்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுந்து நடக்க முடியாது, எழுந்து நீதிமன்றத்திற்கு வர முடியாது, நீதிமன்றத்தில் இவரை முன்னிலைப்படுத்த முடியாது, உடனடியாக இவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டாக வேண்டும் அல்லது மரணம் நேரிடும் என்று வைத்தியசாலையின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்திலே. இந்த அறிக்கையின் காரணமாகத்தான் மக்கள் பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த மருத்துவ அறிக்கையின் காரணமாக பிணையில் விடுதலையாகின்றார். இந்த ஒரே மருத்துவ அறிக்கையின் காரணமாக பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார். இதுதான் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. இவ்வளவு நோய் காரணங்களுடன் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்படி இன்று வீடு சென்றார் என்ற ஒரு கேள்வி பேசு பொருளாக இருக்கின்றது இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாளில். முதலாவதாக இந்த அதிரடியான வெள்ளிக்கிழமை நாளில் யார் யார் கைதானார்கள், இதற்காக கைதானார்கள், இத்தனையாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்கள் என்று முதலில் பார்க்கலாம். முதலில் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன விளக்கமறியலில் இன்று வைக்கப்பட்டார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதியின் உத்தரவின்படி ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் என்று தான் அந்த செய்தி இன்று காலையிலேயே முதல் செய்தியாக பதிவானது. இத்தனை நாட்களாக நீதிமன்றத்திற்கும் போலீசுக்கும் தண்ணி காட்டி வந்த ராஜித சேனாரத்ன முன்னாள் அமைச்சர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினார். எப்படி தெரியுமா? இதுவரை அவருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, இந்த திகதியில் நீங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாவிட்டால் உங்களுடைய சொத்துக்கள் அரசுரிமையாக்கப்படும். இப்படி ஒரு அறிவித்தல் செல்கின்றது. வீட்டிற்கு அருகில் சென்று ஸ்பீக்கரில் ராஜித சேனாரத்ன எங்கிருக்கின்றீர்கள் வாருங்கள் என்று அழைக்கும் அளவிற்கு ஒரு நிலைமை இவருக்கு உருவானது. நீதிமன்றத்தால் அழைப்பு விடுக்கப்படுகிறது. போலீசார் தேடுகிறார்கள், தொடர்ச்சியாக தேடுகிறார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. இதைத்தான் தேசபந்து தினக்கோடும் செய்து வந்தார். தலைமறைவாக இருந்தார். ஆனால் இலங்கைக்குள்ளே தான் எங்கு இருந்தார், மறைத்து இருந்தார், அல்லது பல நாள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார், காப்பாற்றப்பட்டார். இதைத்தான் ராஜித சேனாரத்னமும் சொத்துக்கள் அரசுரிமையாக்கப்பட போகின்றது என்று பயத்தில் இன்று வந்து முன்னிலையாகினார். வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது, கைதானார், விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். ஆகவே செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்படவிருக்கின்றார். அடுத்தாக பார்க்கலாம், நிமல் லன்சா மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர். ஒரு காலத்திலே நிமல் லன்சா
ஏதோ போதைப் பொருள் குற்றம் அவருக்கு மீது சுமத்தப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் சென்று அவரை கைது செய்யப்படும் போது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு அழைப்பு நிமலன்சாவிடம் பறக்கிறது. உடனே ஹெலிகாப்டரில் வந்து நீர்கொழும்பில் இறங்குகின்றார் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அந்த குழுவினர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி என்னுடைய விவர மீது எப்படி கை வைப்பீர்கள் என்றெல்லாம் ஒரே அலசல் பலசலாக அன்றைய தினம் இருந்தது. அவை அப்படியான ஒருவர் இன்று கைதாகிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சாவிற்கு விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இன்றைய தினம். இதன்படி எதிர்வரும் 12ஆம் தேதி வரை அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாகத்தான் இன்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு நடந்த போராட்டம் ஒன்றின் போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியவை மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நிமல் லன்சா மீது சட்டமா அதிபர் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியானது. ஆகவே பல குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவர், பல குற்றச்சாட்டுகளுக்கு உரிமையாளர் நிமல் லன்சா ராஜபக்சக்களின் நெருங்கிய தோழர். பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல, பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ராஜபக்சக்களை இன்னுமே விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து பேசி குரல் கொடுத்து வந்த ஒரு நபர் இன்று கைதாகி இருக்கிறார். இதுவரை அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர் கைது செய்யப்படவில்லை. இன்று கைதாகி இதோ விளக்கமறையில் இருக்கின்றார். அடுத்தது யார்? அத்துரலிய ரத்ன தேரர் நுகைகொடை நீதிமன்றத்தில் ஆஜரான வணக்கத்திற்குரிய அத்துரலிய ரத்ன தேரர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தேரர் இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அபேஜன பல கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரான வேதிநிகம விமலதிஸ்ஸ தேரர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவரது கையொப்பம் பலவந்தமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் ரத்ன தேரருக்கு ஆசனம் பெறுவதற்கு வழிவகுத்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவின் சிசிடி கோரிக்கையை அடுத்து 2025 ஆகஸ்ட் 18ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ரத்ன தேரர் மீது பிடியாணை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. அன்றிலிருந்து இன்று வரை தேடப்பட்டு வந்த மற்றொரு நபர் தான் ரத்ன தேரர். அவரும் இதே போன்று தேசபந்து போன்று, ராஜசேன ரத்ன போன்று, பிரசன்ன ரணவீர போன்று இவரும் தலைமறைவாகி இருந்தார். இன்று ஆஜரானார். அப்படிதான் இலங்கைக்குள்ளே எல்லாரும் மறைந்திருந்து போலீஸுக்கு தண்ணி காட்டி என்றொரு நாள் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்ற சட்டத்துக்கு தெரியும், நீதிமன்றம் தெரியும், போலீஸுக்கு தெரியும். அதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் அழகாக மேற்கொள்கிறார்கள். ஆகவே இன்று வந்ததும் விசாரணை எடுக்கப்பட்டு விளக்கமறையிலுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக சசீந்திர ராஜபக்ச, சமல் ராஜபக்சவின் மகன் சசீந்திர ராஜபக்சவும் தொடர்ந்து விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதற்காக பார்க்கலாம். ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் பிணை மனுவை நிராகரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார். அதாவது அறகலைய கால பகுதியில் பல இந்த எஸ்எல்பிபி இருக்கார்கள் தான், எஸ்எல்பிபி மொட்டு கட்சி எம்பிக்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது இந்த கலவரங்களின் போது. ஆகவே தனக்கு இல்லாத ஒரு வீட்டிற்கு இப்படி ஒரு வீடு எரிந்து நாசமாக்கப்பட்டதாக பணம் பெற்றிருக்கின்றார் அரசாங்கத்திலிருந்து. அதை வழங்கியது யார்? அதை வழங்குவதற்கு உத்தரவு கொடுத்தது யார்? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்படியும் ஒரு வழக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்வரும் நாட்களில். அப்படி ஒரு ஃபைலும் இருக்கின்றது அரசாங்கத்திடம். பல பேருக்கு பணம் வாரி வழங்கி இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இந்த அறகலைய காலத்தில் நடந்த கலவரங்களில் மே 9 நடந்த கலவரங்களின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, வீடுகள் சேதமாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளில் பணம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. மக்கள் பணம், உங்களுடைய எங்கள் அனைவருடைய மக்கள் பணம் இவர்களுடைய வீடுகள் உடைந்தமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை அனுமதித்தது, அதை கொடுத்தது, அந்த திட்டத்தை கொண்டு வந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரைட், அவரை காப்பாற்றத்தான் 26ஆம் தேதி அன்று நீதிமன்றத்துக்கு முன்பாக சுற்றி வர ஆர்ப்பாட்டம். எங்கள் ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்யுங்கள், எங்கள் முன்னாள் ஜனாதிபதி விடுதலை செய்யுங்கள், அவருக்கு பிணை வழங்கல், இந்த அரசாங்கம் இந்த அடக்குமுறையை நிறுத்த வேண்டும், இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும், அனுர ஓம் வீட்டுக்கு செல் அனுர என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள், எதிர்ப்பு கோஷங்கள். ரைட், இப்படித்தான் அதிரடியான இந்த வெள்ளிக்கிழமையில் 4 பேர் விளக்கமறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கடந்த வெள்ளிக்கிழமை போன்று இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு அதிரடியான வெள்ளிக்கிழமை. 4 பேர் கைதாகி இருக்கின்றார்கள். சும்மா வீட்டில் இருந்தவர்களை கைது செய்து உள்ளே அனுப்பவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுக்கள், மோசடி,
அச்சுறுத்தல், இப்படியான கடத்தல், இப்படியான விடயங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் 4 பேர் இன்று சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள். விளக்கமறியல். அது அப்படி இருக்கின்ற நிலையில் அடுத்த பிரதான விடயம் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. பாவம், உண்மையாகவே நாட்டில் பல வருட கால, சுமார் 50 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டு வருகின்றவர். ஆனால் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுத்தான் வருகின்றது. 1977க்கு பின்னர் நடந்த கலவரங்கள், 83 கலவரங்கள், அதன் பின்னர் நடந்த யுத்தம், சிவில் யுத்தம், பட்டலந்த வதை முகாம், ஈஸ்டர் தாக்குதல், மத்திய வங்கி மோசடி, இப்படி பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது ஒவ்வொரு தரப்பினரால். ஆனால் இதற்காகவும் அவர் கைதாகவில்லை. அண்மையில் ஃபைல்கள் இருக்கின்றது, அதெல்லாம் இன்னமும் திறக்கப்படவில்லை. அவர் கைதாவதற்கான காரணம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அவர் கைது செய்யப்படுவதற்கான காரணம், தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார். அது ஒரு தனிப்பட்ட விஜயம், பிரத்யேக விஜயம். அந்த விஜயத்திற்கு அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 166 லட்சம் அரச பணம், மக்கள் பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் வாகனம், பாதுகாப்பு, உணவு, தங்குமிடம், இப்படி இதர செலவுகள், இப்படி பல கட்டமைப்பாக 166 லட்சம், 1,66 லட்சம் செலவழிந்ததாகத்தான் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறதாகவே அரச பொது சொத்து முறைகேடாக பயன்படுத்தியமைக்கு எதிரான குற்றச்சாட்டு தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முதல் பதிவானது. யாரும் எதிர்பார்க்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி வருவார், வந்து வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு அவர் அழகாக சென்று விடுவார் என்று. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே அவர் கைது செய்யப்படுகின்றார், நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் அன்றைய தினமும் இரவு, அதாவது 22ஆம் தேதி இரவும் சரி, 26ஆம் தேதியும் சரி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டங்களில் 500 பேருக்கு அதிகமாக கூட இல்லை. அதை உண்மையை சொல்ல வேண்டும். 500 பேருக்கும் குறைவாகத்தான் அந்த இடத்தில் இருந்தார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவர் நாடளாவிய ரீதியில் பல திட்டங்களை முன்வைத்தார்கள், நினைத்தார்கள் எதிர்கட்சியினர். அதாவது பிரதானமாக ஐக்கிய தேசிய கட்சி, சமகிஜன பலவேகிய அனைவரும் எதிர்பார்த்தார்கள். நாடளாவிய ரீதியில் திரண்டு வந்து அனுரகுவும் காலி முகத்தொடலில் கோட்டாகவும் எப்படி இருந்ததோ அதே போல நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒன்றை செய்ய முடியும் என்று நினைத்திருந்தார்கள். அது முடியவில்லை, நடைபெறவும் இல்லை. பல கிடைத்த தகவல்களின்படி நிறைய பேர் பேருந்துகளையும் முன்பதிவு செய்து இறுதியில் அதை ரத்து செய்தார்கள். காரணம், பேருந்துகளுக்கு மக்கள் இல்லை. மக்கள் இல்லாமல் பேருந்து மாத்திரம் வந்து பேருந்து காசை கட்டவா, இல்லை, தேவையில்லை என்று அதை ரத்து செய்யும் அளவுக்கு ஒரு சில தகவல்களும் இருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் இவர் வெள்ளிக்கிழமை கைதாகி அன்று இரவே சிறைச்சாலை, வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றார். அனுப்பப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவு, காரணம் 10 மணி நேரத்துக்கு மேலதிகமாக நீதிமன்றத்திலே அன்று மின்சார தடை ஏற்பட்டதன் காரணமாக அவர் அந்த வெப்பத்தின் காரணமாக அவருடைய உடலில் நீர்ச்சத்து குறைந்தது. அதன் காரணமாக அவருக்கு ஹை பிரஷர், இரத்த அழுத்தம், அதன் காரணமாக அவர் உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என்று வெலிக்கடை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் உடனடியாக வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்படுகின்றார். மாற்றப்பட்டு அன்றைய தினம் இரவு முழுவதும் அவர் அந்த வைத்தியசாலையில், சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அடுத்த நாள் மறுநாள் காலை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படுகின்றார். ஆகவே கைதானார். 1 மணி நேரம் கூட சிறையில் இருக்கவில்லை. கைதானார். அவர் விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அவர் விளக்கமறையில் இருக்கவில்லை. மாறாக அந்த பெயரில் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்தார். ரைட். அதை முடிந்து அடுத்த நாள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் சிகிச்சைகள் பெற வேண்டிய நிலை என்று மருத்துவ வட்டாரங்கள் செய்தி வெளியிடுகின்றது. பிரதானமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் ருஷான் பெல்லன அவர் செல்லும் போதும் வரும்போதும் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கின்றார். எப்படி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. அவரை நீதிமன்றத்தில் 2 நாட்களுக்கு அவரை முன்னிலைப்படுத்தவே முடியாது. உடனடியாக அவருக்கு ஒரு சிகிச்சை மேற்கொண்டே ஆக வேண்டும், இல்லையென்றால் அவர் மரணத்திற்கு சென்று விடுவார் என்றெல்லாம் பல கருத்துக்கள். அவர் கூறியதை பார்த்தால் ஐயோ, இந்த அரசாங்கம் ஒரு பாரிய தவறு செய்து விட்டதே, இந்த போலீஸ் திணைக்களம் ஒரு பாரிய தவறு செய்து விட்டதே, முன்னாள் ஜனாதிபதியை உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு நீதிமன்றத்திலே வைத்து இப்படி ஒரு கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்களே முன்னாள் ஜனாதிபதியை என்று எண்ணும் அளவுக்கு மக்கள் சிந்தித்து தொடங்கிவிட்டார்கள். ஏன் நாமும் படித்தான் சிந்தித்தோம். காரணம், அந்த மருத்துவர் அப்படி கூறினார், அதை மக்கள் நம்பினார்கள். ஒரு மருத்துவர் கூறியதான் யார் நம்புவார்கள்? பின்னர் தான் அங்கங்கே சமூக வலைத்தளங்களில் ஒரு சில போஸ்டுகள் வருகிறது. 2014ஆம் ஆண்டு ருஷான் பெல்லன
கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன பொறுத்த உங்களுக்கு புகைப்படங்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். 2014ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் உத்தியோகபூர்வ கடிதத்தை பெறுகின்றார். ஒரு கட்சியின் அந்த கட்சியின் ஒரு பகுதியின் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளருக்கான ஏதோ ஒரு பதவி அல்லது ஏதோ ஒரு அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார். கட்சி தலைமையகத்தில் சிறுகோத்தவில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் அவர் பெறுகின்ற புகைப்படங்கள் ஆங்காங்கே சமூக வலைத்தளங்களில் வெளியாகிறது. இது பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. ரைட், விடயம் இப்படித்தான் சென்றது. நாங்கள் இதை கூறவில்லை, சமூக வலைத்தளத்தில் பதிவானதை தான் நாம் கூறுகின்றோம். ருக்ஷான் பெல்லன, இந்த வைத்தியசாலையின் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் ருக்ஷான் பெல்லன ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்ற முயற்சிக்கின்றார். அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளே வைத்துக் கொண்டு அவரை காப்பாற்ற முயற்சிக்கின்றார், எத்தனைக்கின்றார் என்ற மாதிரி தான் விமர்சனங்கள் எழுந்தது. அதற்கு மறுநாள் அவர் ஒரு ஊடக சந்திப்பை வைத்து இப்படி யூடியூப்காரர்கள், இந்த சமூக வலைத்தள வாசிகள் இப்படி போலியான குற்றச்சாட்டுகள் என் மீது சுமத்துகிறார்கள், அப்படி இல்லை, பிரபாகரனே என்னுடைய வைத்தியசாலைக்கு வந்தாலும் யார் வந்தாலும் நோயாளித்தான். நான் ஒரு வைத்தியராக என்னுடைய கடமை, பிரபாகரனோ ராஜபக்சவோ ரணில் விக்ரமசிங்கவோ யார் வந்தாலும் அவருக்கு சிகிச்சை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை என்று வைத்தியர் ருக்ஷான் பெல்லன ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இப்படி இருக்கிற நிலையில் வழக்கு விசாரணை திகதி வருகிறது 26ஆம் திகதி, கடந்த செவ்வாய்க்கிழமை. வழக்கு விசாரணை பரபரப்பாக செல்வதற்கு அனைத்தும் தயார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒன்று திரள்கிறார்கள். எதிர்ப்பு பதாகைகள், எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி தொடர்ந்தும் மும்முரமாக முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை கொடுக்க வேண்டும், பிணை வழங்க வேண்டும் என்று வாரமாக அந்த விதித்தடைகளுக்கு மேலே எழுந்தெல்லாம் அனுர கோ ஓம், அனுர வீட்டுக்கு போங்கள் என்றெல்லாம் எதிர்ப்பு கோஷம் தெரிக்கிறது, அனலாய் பறக்கிறது. ஆனால் 500 பேர் கூட இருக்கவில்லை. அதுதான் உண்மை நிலவரம். வந்தவர்கள் எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பினார்கள். அந்த இடத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு தண்ணீர் போத்தலால் தாக்கி ஒரு மூக்கும் உடைந்து ரத்தம் வந்து ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அந்த காட்சி பல ஊடகவியலாளர்களுடைய கேமராக்களில் பதிவானது. அவர்களை வைத்து, அந்த கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து இலங்கை போலீஸ் திணைக்களம் என்ன செய்தது? அந்த எரிந்து வீசினாரை அடித்தாரே அந்த நபர், அவரை கைது செய்துவிட்டார்கள். அவர் களுத்துறை பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதான நபர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், ஐக்கிய தேசிய கட்சி. ரைட், முடிஞ்சு போச்சா? இப்போ அவரை யார் பிணையில் எடுப்பார்கள்? ரணில் விக்ரமசிங்க வருவாரா? அல்லது அன்று ரணில் விக்ரமசிங்கவுக்காக வைத்தியசாலையில் 1 திரண்ட 300 500 வழக்கறிஞர் சட்டத்தரணிகள் வருவார்களா? இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை. சிந்திக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் செய்வது ரைட், அது அனைவருடைய உரிமை, ஜனநாயக உரிமை. ஆர்ப்பாட்டம் செய்து எங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதோ அல்லது எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதோ அது ஒரு உரிமை. ஆனால் அதை தவறாக பயன்படுத்துவது. ஆனால் அந்த போத்தல் வீசி அடிக்கப்பட்டது அங்கிருந்த ஊடகவியலாளர், அதாவது ஒரு யூடியூபர் லால் எனப்படுவதை நோக்கிதான் வீசப்பட்டது. இருப்பினும் அந்த இடத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிக்கு தான் அந்த நேரடியாக தண்ணீர் போத்தல் சென்று படுகின்றது. அவர் நிறைய பேர் விமர்சித்தார்கள். இந்த இடத்திலே ஊடகவியலாளர்கள் அனைவரும் அந்த போலீஸ் அதிகாரியை படம் பிடிக்கும் நேரத்தில் தான் மும்முரமாக இருக்கிறார்கள், அவரை காப்பாற்ற யாரும் முயற்சிக்கிறார்கள் இல்லை என்று. ஆனால் அந்த ஊடகவியலாளர்கள் எடுத்த காட்சிகளின் அடிப்படையில் தான் யார் எரிந்தார்கள் என்ற உண்மை போலீஸ் திணைக்களத்துக்கு தெரிய வந்தது. அங்க இருக்கின்ற சிசிடிவி காட்சிகள், அந்த சுற்றி இருந்த ஊடகவியலாளர்கள் எடுத்த காட்சிகள் காரணமாகத்தான் இப்படி ஒரு அநியாயம் அந்த இடத்தில் நடந்திருக்கின்றது, இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது உலகத்துக்கு தெரிய வந்தது. ஆகவே அவற்றை மறைக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. இப்படி ஒரு சம்பவம், அநியாயம் இந்த இடத்தில் நடந்திருக்கின்றது, அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பவர்கள் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள். அதைத்தான் அவர்கள் சரியாக செய்தார்கள். உதவ வேண்டும், ஆனால் யாருக்கும் தெரியாது, இந்த விமர்சிப்பவர்களுக்கு தெரியாது. அந்த காணொலி காட்சிகள் முடிந்தவுடன் அந்த போலீஸ் அதிகாரியை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல யார் உதவினார்கள் என்று போலீஸ் அதிகாரிகளோடு அங்கிருந்த ஊடகவியலாளர்களும் சேர்த்தான் அவருக்கு தண்ணீர் போத்தல் கொடுத்து அவருடைய மூக்கை துடைத்து அந்த இரத்தத்தை துடைத்து அங்கிருந்து அழைத்து சென்றதும் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் தான். ஆகவே இந்த வீட்டிலிருந்து டைப் செய்து கொண்டு விமர்சிப்பவர்கள், உங்களுடைய அவதானத்திற்கு, நீங்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்த்தால் அதை நீங்கள் விமர்சிக்கலாம். அப்படி இல்லையா, பேசாமல் இருக்க வேண்டும். சம்பவம் உங்களுக்கு தெரியத்தானே, என இருந்தவர்களுக்கு தான் தெரியும். இந்த விமர்சித்தவர்கள் யார் என்று நானும் சற்று தேடி பார்த்தால் ஒவ்வொரு கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தும் ஃபேஸ்புக் பக்கங்கள். ஒன்று கூட சமகி ஜனபலவைக்கு மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஒரு தொகுதியின் ஒரு ஃபேஸ்புக் பக்கமாக இருந்தது. அதில் என்னையும் கூட விமர்சித்திருந்தார்கள். பரவாயில்லை, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வோம், அதன்படி நடக்க நாமும் தயார். ஆனாலும் அந்த இடத்தில் நடந்த அந்த போத்தலை வீசி தாக்கியவரை பற்றி யாரும் கதைக்கவில்லை. அப்படியே ஒரு போலீஸ் அதிகாரியை, கடமையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி, அவரை தாக்கி இருக்கின்றார்களே, அதை பற்றி இங்கு யாருமே பேசவில்லை. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருத்தர் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார், ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கின்றார், அதை பற்றி யாரும் பேசவில்லை, விமர்சிக்கவில்லை. ஆனால்
அதை படம் பிடித்து காட்டிவிட்டார்களாம். என்ன நியாயம்? ஊடகவியலாளர்கள் செய்தது சரி. அதன் பின்னர் என்ன செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். என் காரணம் நானும் அந்த இடத்தில் இருந்தேன். போலீஸ் அந்த அதிகாரி, காயப்பட்ட அதிகாரிக்கு எப்படி ஊடகவியலாளர்கள் உதவினார்கள், நானும் உதவினது எங்களுக்கு தெரியும். அதை சொல்லிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை, அது தற்பெருமை. ஆகவே அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாத அனாவசியமான விடயங்கள். நாங்கள் பிரதானமாக இடத்துக்கு வருவோம். ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நபர் கைது செய்யப்பட்டார், இப்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அதை தவிர்த்து அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் செய்ய ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருகை தந்தவர்கள், அவர்களை வர வைத்தவர்கள், இதையெல்லாம் ஒழுங்கு செய்தவர்கள் யார் என்ற அடிப்படையில் விசாரணைகள் தீவிரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்று ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பலரும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆகவே தயாராகுங்கள். உங்களுக்கும் நாளை நீதிமன்றத்துக்கு வர சொல்லி அழைப்பு வரலாம், அல்லது போலீஸ் திணைக்களத்துக்கு வர சொல்லி அழைப்பு வரலாம். நீங்கள் சென்று உங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பின்னர் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அதே வேளையில் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க, ரைட், அந்த விஜயத்துக்கு வரும் பிரதான விடயம் தானே. இப்படி இருக்கிற நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 166 லட்சம் செலவழித்த குற்றச்சாட்டில் பேரில் இதற்கு முன்பதாக 30 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு, ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு இறுதியில் உறுதிப்படுத்தப்பட்டுதான் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். ஆனால் இந்த மருத்துவ அறிக்கைகள், அதே போல ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜராகியிருந்த முன்னிலையில் வாதாடிய அனுஜ பிரேமரத்ன சட்டத்தரணி அவர்கள் இந்த மருத்துவ அறிக்கையை முன்வைத்து கூறுகின்றார். ரணில் விக்ரமசிங்கவால் இன்று எழுந்து வரக்கூடிய நிலைமை இல்லை. அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது, மிகவும் மோசமாக இருக்கிறது. அவருடைய உடல்நிலையை கவனத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்குங்கள். அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவை. அவருடைய மனைவிக்குத்தான் அவர் இரவில் என்னென்ன மருந்துகள், மாத்திரைகள் எடுப்பார்கள், அவர் பயன்படுத்துகிற இயந்திரங்கள் இருக்கிறதா, மருத்துவ ரீதியான இயந்திரங்கள், அதை ஒன் செய்வது கூட அவருடைய மனைவிக்கு தான் தெரியும் என்று வழக்கறிஞர் சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்திலே கூறியிருந்தார். அவர் அந்த அறிக்கைகளை சொல்வதற்கு முன்னர் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராய்ந்த சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் பல்வேறு வாத கருத்துக்களை முன்வைத்திருந்தார். காரணங்களை இவர் இந்த பொது சொத்து முறைகேடாக பயன்படுத்தியமைக்கு எதிரான சட்டத்திற்கு அமைய வழக்கு விசாரணை முடியும் வரை இந்த நபரை விளக்க மறியலில் தான் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கின்ற தண்டனையும் கூட அதுதான். இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை சிறையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் அன்று அவர் அனுப்பப்படவில்லை. காரணம், அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை. பார்க்கலாம் என்னென்ன நோய் அந்த அறிக்கையில் இருந்தது என்று. நீர்ச்சத்து குறைபாடு, இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்று அறிகுறிகள், உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு, சோடியம் குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம், இதயத்திற்கு செல்கின்ற 4 வாழ்வுகளில் 3 அடைப்பு, அதில் 1 100% அடைப்பு, மற்றில் 80, இன்னொன்று 40% அடைப்பு. ஆகவே இவர் உயிர் வாழ்வதே கடினம், இவர் உடனடியாக சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நோய் லிஸ்ட், மருத்துவ அறிக்கை. இதை சொன்னால் பாவம், இப்படியான ஒரு மனிதரை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் வைத்து நீதிமன்றத்துக்கெல்லாம் அழைத்து கொடுமைப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. இவருக்கு பிணை வழங்குவதுதான் சிறந்தது என்று கௌரவ நீதிபதி அவர்கள் முடிவு செய்தார். என்னவோ அவர் பிணை வழங்கியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தால் அந்த பிணை வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதுதான் காரணம், அவருடைய உடல்நிலை, மருத்துவ அறிக்கை. இப்படி இருக்கிற நிலையில் ரைட், பலர் எதிர்பார்த்தார்கள் ரணில் விக்ரமசிங்க இது போலியாக செய்தார்கள், தெரியாது, அப்படி இப்படியெல்லாம் கதைத்தார்கள். உண்மைத்தான். இப்பொழுது கூட அந்த விமர்சனம் இருக்கிறது. காரணத்துக்கு நான் வருகிறேன். 26ஆம் தேதி இந்த அறிக்கை கிடைக்கின்றது. பலர் எதிர்பார்த்தார்கள் இவர் இன்று இரவே டிஸ்சார்ஜ் ஆகி சென்று விடுவார் என்று. ஆனால் அவர் செல்லவில்லை. மறுநாள் எதிர்பார்த்தார்கள், செல்லவில்லை. அடுத்த நாள் சென்றார், எதிர்பார்த்தார்கள், செல்லவில்லை. ஆனால் இன்று சற்று முன் அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். 2 நாட்கள், 26, 27, 28 2 நாட்கள் இருந்தார். 29ஆம் தேதி இன்று அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி சென்று விட்டார். இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு நோய் அறிகுறிகள் இருந்திருக்கின்றது ஒரு நபருக்கு. ஆகவே இவ்வளவு நோய்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி இந்தியா செல்வதற்கு திட்டமிட்டார்? இந்தியா ஒரு மாநாடு, இளைஞர்கள் பேரவை ஒன்று இடம்பெற இருந்தது. அதற்கும் செல்வதற்கான திட்டம் இருந்தது, அந்த தகவல்களும் இருக்கின்றது. அதற்கும் செல்வதற்கு இவர் தயாராகி கொண்டிருந்தார். ஆகவே இதற்கு முன்பதாக அவர் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார். இவ்வளவு நோய் நிலைமைகளை வைத்துக்கொண்டு இவர் எப்படி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார்? அடுத்த பயணங்களை எப்படி இவர் திட்டமிட்டிருந்தார் என்றெல்லாம் பல கேள்விகள். இதோ இன்று ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து பூர்ண குணமடைந்து, அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பூர்ண குணமடைந்து அவர் வெளியேறி வீடு சென்றிருக்கிறார். அவர் அந்த புகைப்படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு போரிஸ் ஜான்சன்
என்ற ஒரு புத்தகம் அவருடைய கையில் இருக்கின்றது. அன்லீஸ்ட், போரிஸ் ஜான்சன் அன்லீஸ்ட் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தையும் கையில் வைத்துக் கொண்டு தான் அவர் வைத்தியசாலையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார். இறுதியாக எடுத்துக்கொண்ட வைத்தியசாலையில், கொழும்பு தேசிய வைத்தியசாலை இறுதியாக எடுத்த புகைப்படங்கள் தான் அவை. அந்த புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெரிதாக பேசப்படுகின்றது. இதே போலத்தான் முன்னாள் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. துமிந்த சில்வா, பெசில் ராஜபக்ஷ இவர்களும் இதைத்தான் செய்தார்கள். எப்படி செய்தார்கள் என்பதை பார்த்தால், துமிந்த சில்வா பாரத லக்ஷ்மன் தெரியும், இருணிகா பிரேமச்சந்திரவின் தந்தை, அவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இவர் தான் பிரதான குற்றவாளி. துமிந்த சில்வா இன்று வரை விளக்கமறியலில் இருக்கிறார், சிறையில் இருக்கின்றார். ஆனால் அவர் கொலை வழக்கில் கைதான போது தொடர்ந்து தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். தனக்கும் அந்த துப்பாக்கிச்சூடு பட்டது. ஆகவே அவரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது. மறுநாளே வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி சென்று விட்டார். அதே போலதான் பெசில் ராஜபக்ஷ, அவர் கைதானதும் வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் தான் வந்தார். நோயாளர் காவு வண்டியில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் இடம்பெற்றது. அந்த நிலையில் எப்படி பிணை வழங்கப்பட்டதும் வெளியேறி சென்றார். அது எப்படிடாப்பா? திரைப்படங்கள் பார்ப்பதை போலத்தான் இருக்கின்றது. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிரை இழுத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பிணை வழங்கப்பட்டவுடன் வெளியேறி செல்கின்றார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை பாராட்ட வேண்டும், அப்படி அதனாலே செல்லவில்லை. 2 நாட்கள் கௌரவமாக இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார். காரணம், அன்றே சென்றிருந்தால் பொழப்பு சிரிப்பாய் சிரித்து போயிருக்கும். காரணம், இதெல்லாம் விமர்சனம், சமூக வலைத்தளங்களிலே இப்படித்தான் பேசப்படுகின்றது. ஆகவே அதைத்தான் நாங்களும் இன்று கூறுகின்றோம். இது எங்களுடைய கருத்துக்கள் அல்ல, சமூக வலைத்தளங்களிலே இருக்கின்ற விடயங்களை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே பாருங்கள், சிரித்து சிரித்து பேசுகிறார்கள். ஆகவே அதை இது சரி எது பிழை என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த மக்களுடைய தீர்மானத்துக்கு நாங்கள் விடுகின்றோம், எது உண்மை எது பொய் என்பதை. ஆனால் எது எப்படி இருப்பினும் ருக்ஷான் பெல்லன இந்த மருத்துவ அறிக்கை சமர்ப்பித்தாரே, கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் ருக்ஷான் பெல்லன, ஊடகங்களுக்கு கருத்தரிவிக்க முடியாது, அவருக்கு அந்த பொறுப்பு அல்ல. ஆகவே அவருக்கு எதிரானவும் ஒழுக்காற்று விசாரணை நடைபெறவிருக்கின்றது. அவர் எப்படி அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார், அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது, என்ன அதிகாரம் இருக்கின்றது என்ற வகையில் இப்பொழுது அவருக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றது. அதே போல நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றது. இதுதான் நடந்த நிலவரம். எது எப்படி இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவை இப்பொழுது பிணையில் தான் விடுதலையாகி இருக்கின்றார். ஆகவே மீண்டும் நினைக்கிறேன் 10ஆம் மாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அன்றைய தினம் என்ன நடக்கும், என்ன தீர்மானம் இதில் முடிவாக கிடைக்கும். காரணம், இந்த உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். மீண்டும் இப்பொழுது இன்று வெளியேறிவிட்டார். 2 நாட்களில் அவர் பூர்ண குணமடைந்து வெளியேறிவிட்டார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினர் பக்கம் சார்பாக சொல்வது அவர் இனி ஓய்வில் தான் இருப்பார் என்று. ஆனால் மறுபக்கம் சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்க்கட்சியினர் அனைவரும் எதிர்க்கட்சி காரியாலயத்திலே தினம் தினம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் அனைவரும் இதில். ஆனால் SLPP மாத்திரமல்ல, SLPP தனி கொள்கை. அவர்கள் 2029 நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி கதிரையில் அமர்த்தி ஆகுவோம், எங்களுக்கு இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் வழக்குகளை எல்லாம் எப்படியா தப்பித்துக் கொள்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது வேறு. ஆகவே அவர்களுக்கு உடன்பாடில்லை சஜித் பிரேமதாசோடு ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து பயணிக்க. ஆகவே அன்று ஊடக சந்திப்புக்கு வந்தார் தான், ஆனால் அதற்கு பின்னர் பெரிதாக அவரை காண்பதற்கு இல்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. நாளை கண்டால் நான் கேட்டு சொல்கின்றேன். அப்படியும் இருக்கின்றது. ஆனால் எதிர்க்கட்சியாளர் சஜித் பிரேமதாஸ் உட்பட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதில் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா நிதாஷ் பக்ஷ, சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூட இப்பொழுது அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார். தமிழ் பேசுகின்ற மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுதைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சென்று வருகின்றார்கள். இது எப்படி இருப்பினும் பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. எதிர்க்கட்சியாக அனைவரும் இணைந்து. ஆனால் ஒரு கதையும் இருக்கின்றது. மீண்டும் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவார். ரவி கருணாநாயக்க அல்லது ஃபைசர் முஸ்தபா அல்லது யார் இருக்கிறார்களோ, எதிர்க்கட்சி சார்பில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் யாராவது ஒருவர் அவருடைய இடத்தை, அந்த பாராளுமன்ற அமர்வை, கதிரையை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவார்கள் என்றெல்லாம் பல விமர்சனங்கள், கருத்துக்கள் போகின்றது. அது எது உண்மை எது பொய் என்று தெரியாது. காரணம், இப்பொழுதுதான் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிருக்கின்றார். இது அவருக்கே தெரியுமோ தெரியாது. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி என்ன கதைப்பார்கள், இனி ஊடக சந்திப்புடன் நடத்துவார் நிச்சயமாக.
அதுவும் நடத்துவாரோ தெரியும். காரணம் இப்பொழுது விமர்சனம் இருக்கின்றது தானே, இது எப்படி ஐசியூவிலிருந்து உடனடியாக வெளியே வந்தார் என்று ஊடக சந்திப்பும் காலதாமதம் ஆகலாம், அது எப்படியும் நமக்கு தெரியாது. அப்படி நடந்தால் நிச்சயமாக என்ன சொல்வார், அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகின்றது என்பதை அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள், நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் என்ன சொல்ல போகின்றார், அவருடைய கைது சம்பந்தமாக, அவர் ஐசியூலிருந்து சிகிச்சை பெற்ற சம்பந்தமாக, அவருடைய இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக என்ன கருத்து கூறப் போகின்றார் என்று. ஆனால் நீதிமன்றத்தில் அதற்கும் ஒரு வெடித்து சொல்லியிருக்கின்றார்கள். பலப்பேம் அதி விதியேட்ட பிரகாச கரண்ட பே அப்படின்னு, அதாவது பாதிக்கும் இந்த வழக்கு விசாரணைகளை பாதிக்கின்ற வகையில் எந்த விதமான கருத்துக்களையும் நீங்கள் சொல்ல முடியாது என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் வரை. பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. இது நாடகமா அல்லது உண்மையா, இது மக்கள் நலன் கருதி செய்கின்ற விடயமா அல்லது நாட்டின் நலன் கருதி செய்கின்ற விடயமா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விமர்சனங்கள் இருந்ததோ, என்னென்ன பேசப்பட்டதோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த காணொலியில் வழங்கியிருக்கின்றோம். சிந்திக்க வேண்டியது மக்கள் தரப்பு கையில் இருக்கின்றது. அதே போல மற்றொரு விடயம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவரது தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்கிறார்கள் தானே. இறுதியாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது தன்னுடைய தாயாரை இவர் அனுராதபுரத்திற்கு பார்க்க சென்றாரே, தாயாரை ஹெலிகாப்டரில் கொழும்பு கூட்டு வந்து சிகிச்சைகள் வைத்தியசாலையில் அனுமதித்தாரே, இவற்றுக்கெல்லாம் மக்கள் பணம் செலவு செய்யப்படவில்லையா என்ற ஒரு கேள்வியை எதிர்த்தரப்பு முன்வைத்திருக்கிறார்கள். கேள்வி நியாயமானது, நானும் கேட்கின்றேன். அப்பொழுது அந்த பணம் எந்த பணம் செலவிடப்பட்டது, இதை தகவல் அறியும் சட்டம் இந்த மூலமாக ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு தரப்பினர் கேள்வி கேட்கின்றார்கள், இதற்கு யாருடைய பணத்தை நீங்கள் செலவழித்தீர்கள் என்று. ஆனால் அது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்தினால். இது சற்று விமர்சனத்துக்கு உள்ளான விடயம். காரணம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்வது சட்டம் அனைவருக்கும் சமம் என்று, சட்டத்தின் முன் அனைவருமே சமன் என்று. ஆகவே ஜனாதிபதிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த விடயங்களையும் வெளிப்படுத்தினால் இந்த கேள்விகள் இருக்குதானே, டவுட்ஸ், இந்த கேள்விகள் இருப்பவர்களுக்கு ஒரு முறையான பதில் கிடைத்துவிடும். இல்லை என்றால் இவர்கள் வாயில் வந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு வடை சுடும் நிலைக்கு உள்ளாகி விடுவார்கள். ஆகவே அவ்வளவு நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு நல்ல விடயம் அது அவர்கள் கூறினால், அந்த உண்மையை போட்டு உடைத்தால் அது ரைட். பொய் கூறுபவர்களுக்கு பொய் கூற முடியாது, அப்படி ஒரு நிலை உருவாகிவிடும். ஆகவே அதை சிந்தித்து அதை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தின அரசு தரப்பிலிருந்து அதன் உண்மைத்தன்மைகள், அந்த கணக்கீடுகள், அது உண்மையிலே அது பணம் எவ்வளவு செலவிடப்பட்டது, எதற்காக செலவிடப்பட்டது, அல்லது செலவு செய்வதற்கான உரிமைகள் இருக்கின்றதா, ஒரு ஜனாதிபதிக்கு அந்த வரப்பிரசாதம் இருக்கின்றதா என்பதை வெளிப்படுத்தினால் அதை பற்றி விமர்சிப்பவர்கள் இனி விமர்சிக்காமல் இருப்பார்கள். ரைட். ஆகவே இதுதான் இன்றைய தினம் நடந்த முக்கியமான சம்பவங்களாக அமைந்திருக்கின்றது. செய்தியாக பதிவான சம்பவங்களை நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியூடாக வழங்கியிருக்கின்றேன். மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்களை உள்ளடக்கி ஒரு காணொலியாக உங்களுக்கு வழங்க நாம் தயார். ஒளிப்பதிவாளர் சிகருடன் நாடில் ஷர்வின்சன், லங்கா செய்திகளுக்காக மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.